இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சிலர் 4க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு தனி ஆலோசனை என்பதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தான் என்ன ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தியாக தான் மாறி இருக்கிறது. சி.வி. சண்முகம் தலைமையில் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. வேலுமணி, விஜயபாஸ்கர் அடங்கிய எம்எல்ஏக்கள் குழு தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் குழு 4க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் குழு, அது 4 எம்எல்ஏக்கள் என்பதை விட அதிமுகவுடைய சீனியர் லீடர் என்று சொல்லலாம். எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகி தலைவர்கள் எல்லாமே சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்த ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில், பசுமை சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர், 43 பேர், மொத்தம் தற்போது 47 இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு 43 பேர் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டார்கள். காலையில் நடைபெற்ற ஆலோசனையிலேயே ஒரு 43 பேர் கலந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும்போதுதான் தற்போது அதில் கலந்து கொள்ளாத அந்த 4-5 பேர் தற்போது சி.வி. சண்முகம் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்குள்ளேயே தற்போது உட்கட்சி பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறதா, தனி அணி உருவாகிறதா, குழப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறதா என்பதும் நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள். இன்று காலை தான் அனைவரும் அவருடைய சென்னை திரும்ப அழைப்பு விடுக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை சாலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு 47 இருக்கு எண்ணிக்கை என்பது 47 இருக்கிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 47. ஆனால் 43 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று காலையே செய்திகள்லாம் வெளியானது. அப்படி என்றால் கலந்து கொள்ளாத எம்எல்ஏக்கள் யார்? ஏன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? அதிருப்தி காரணமாக கலந்து கொள்ளவில்லையா, அல்லது எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு உடன்பாடு இல்லையா உள்ளிட்ட பல கேள்விகள் எல்லாம் எழுந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அதில் கலந்து கொள்ளாத 4 எம்எல்ஏக்கள் தற்போது சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனை, குழப்பம் நீடிக்கிறது என்பதையே அது காண்பிக்கின்றது. ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சி.வி. சண்முகம் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி எதிராக நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மிக முக்கியமான சீனியர் லீடர் அனைவருமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், அதன் மூலமாக அதிகாரத்தில் பங்கு பெறலாம் என்று தொடர்ந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் அதிமுகவுடைய அந்த தனித்துவம் என்பது குறைந்துவிடும், அதிமுக செல்வாக்கு என்பது குறைந்துவிடும். ஏதோ ஒரு 3ல் ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிடும், பிரதான கட்சி என்பதை தாண்டி 3ல் ஒரு கட்சியாக அதிமுக மாறிடும் என்ற காரணத்தால் தாவேகாவுக்கு ஆதரவு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து அதற்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள். ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பங்கு பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஆதரவு காலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் 2 குழுக்களாக எம்எல்ஏக்கள் பிரிந்திருப்பதால் குழப்பம் என்பது நீடிக்கின்றது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்களிடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கருத்து வேறுபாடு அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் இது போன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து, இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 4-5 பேர் தாவேகாவுக்கு ஆதரவான மனநிலை இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய 2016க்கு பிறகு நடக்கக்கூடிய பல தேர்தல்கள், குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதே போன்ற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என எத்தனை தொடர்ந்து நடைபெற்று வந்த தேர்தல் அனைத்திலுமே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, தோல்விதான் தொடர்ந்து கொண்டே வருகிறது.